அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னால், இந்த தேர்தலில் நிற்பதற்கு நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் வயது வரம்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வயது வரம்பு இல்லை. ஏன் வயது வரம்பு இல்லை என்றால், பொது சேவை செய்வதற்கு வயது வரம்பு தேவையில்லை அப்படிங்கிறது நம்மளுடைய அரசியல் அமைப்போட ஒரு சட்டமாக இருக்குது, புரிதலாக இருக்குது. ஆனால் உண்மை அதுவல்ல. அந்த சட்டத்தை திருத்தப்படணும். வயது வரம்பு என்று ஒன்று உள்ளது. ஒரு மனிதன் அரசு அலுவலகத்தில் பணி செய்தால் 58, 59, இப்போ 60 ஆக்கினாலும் ஆக்கிடுவாங்க. இப்போ இந்த வயசு வரைக்கும் 60 வயசு வரைக்கும் அவங்களுக்கு வேலை செய்யலாம் அப்படின்னு நம்ம ஒரு சட்டம் இயற்றியிருக்கோம். இதுக்கப்புறம் அவங்க ஓய்வு எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் தேர்தலில் பார்த்திங்கன்னா, ஒரு 85 வயசு கிழவன் நிற்கிறது, நின்று ஜெயிச்சு அவரால் இந்த மக்களுக்கான பணியை எப்படி செய்ய முடியும்? ஒரு இளைஞராக இருந்தால், ஒரு 60 வயதாக இருந்தால் கூட அவர் ஏதாவது ஒரு தடுமாறி மக்களுக்கான பணியை செய்து விடுவார். வாயால் பேசியாவது ஏதாவது செய்வார். ஒரு 87 வயசு ஒரு கிழவன், இந்த 87 வயசு கிழவனுக்கு நீங்கள் சீட்டை கொடுத்து அவர் ஜெயிச்சு அதுக்கப்புறம் அவர் ஓய்வு எடுப்பாரா, இந்த மக்களுக்கான பணியை அவர் செய்வாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த திமுகவில் 87 வயசு மதிப்புத்தக்க துரைமுருகனுக்கு சீட்டை கொடுக்கறதுங்கிறது சரியானதா அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரியானது அல்ல. இந்த சட்டங்கள் திருத்தப்படணும். வயது வரம்பு, தேர்தலில் நிற்பதற்கு வயது வரம்பு வைக்கணும். 60 வயது ஆக்கணும். அப்படி இல்லாட்டினா ஒரு 70 வயதாவது ஆக்கணும். அதை விட்டுட்டு ஓய்வு எடுக்கிற வயசில் ஒரு எம்எல்ஏவால் மக்கள் பணியை எப்படி செய்ய முடியும்? இப்படிப்பட்ட தேவையில்லாத சட்டங்கள் எல்லாம் நம்மளுடைய அரசியல் அமைப்பில், தேர்தல் ஆணையத்தில் இருக்குது. இதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்போ அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, அடுத்த தேர்தல் வரும். இதற்கான மக்களோட வரிப்பணத்திலேருந்து அந்த தேர்தல் நடத்தப்படுகிறது.